என்னோட அசிஸ்டன்ட் வேலை செய்யறதுக்கு அசிஸ்டன்டா நீயும் ஒரு வேலைக்காரன் உனக்கு ஒரு அசிஸ்டன்டா சரியா மைசூர் போயிட வாங்கி போங்க சரிங்க ஐயா டேடி போயிங்க நம்ம ஐயா நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் வேலை சொல்லியிருக்காரு அது எல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் சரியா தெய்வமே உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு தெய்வமே என்ன உங்க போனதாச்சு ஓடி போடாங்களா 2 நாள் கழித்து ஐயா எங்கடா போனீங்க நீங்க மைசூர் போண்டா வாங்கி சொன்னீங்க அதனாலதான் மைசூருக்கு போய் மைசூர் போண்டா வாங்கி வந்தோம் ஐயா டேய் பக்கத்து தெருல போய் வாங்கி வந்தானே நீ மைசூருக்கே போய் வாங்கி வந்தீங்க டேய் உன் நல்லா பிச்சுக்கு வேலை பண்ண முடியாது போஞ்சு போறேன் ஐயா ஐயா வாங்க போஞ்சு போறேன் சரி ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துவா மரியாதை கட்ல வச்சு எடுத்துடா சரிங்க இப்ப கையில எடுத்துவா போட அறிவு கொண்ட சொல்லுங்க ஐயா நான் வெளியே போனோம் ஷூ பாலிஷ் பண்ணு சரிங்க ஐயா ஐயோ ஷூவை தக்கல வந்துடுறானே ஐயா நீங்க சொன்னீங்க எது கொடுத்தாலும் மரியாதையா தட்டில சொன்னீங்க பழங்கள் சொன்ன நீ தட்டில ஷூ எடுத்துறா டேய் உடனே வேலை வச்சு ஒழுங்கா பண்ண முடியாதா இனிமேல் வேலை வேணாம் போடே ஐயா வேணாம் சரி போ ஓஞ்சி சரி நிதின் யார்பா வீட்ல யாரா நீ உங்க முதலாளி இருக்காரா இருக்காரு ஐயா உங்களை பார்க்க யாராவது வந்துருக்காங்க சரி நானா வரேன் பாலாஜி எப்படிக்கிறா பெரிய வீடு கட்டிட்டியாமா ஆமாடா நாளைக்கு வீடு கொஞ்சம் போல வந்துடுறா மறக்காம வந்துரு சரிடா ஆமா வெளியில 2 பேர் இருந்தாங்களே யார் அவங்க மரியாதை இல்லாம பேசிருந்தாங்க அவங்க எங்க வீட்டுக்காரங்க சரிடா சரி அறிவு வந்து வாடகைங்க இல்லைங்கய்யா எங்க ஃப்ரெண்டு வந்தா வாட போறேன்னு கூப்பிடுறியாமா மன்னிச்சிருங்க ஐயா யார் வந்தாலும் மரியாதையா பேருக்கு முன்னாடி திருவுன்னு வச்சு கூப்பிடணும் சரிங்க ஐயா சரி போ சரி போறேன் அம்மா பிச்சு போடுங்க அம்மா பிச்சு போடுங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா நீங்க விடுங்க மேம் பண்ணட்டும் அப்படியே அவங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா விடுங்க கைக்குள்ள நம்ம முன்னாடி என்ன சொன்னாலே யார் வந்தாலும் முன்னாடி போட்டு திருன்னு மரியாதையா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு பண்ணு சொன்னாருல்ல அதே மாதிரி பண்ணுவோமா சேர்ல உட்கார போறாங்க அவனை இன்னைக்கு செம்ம விருந்து திரு பிச்சைக்கார போய் பிச்சைக்காரன்
விட்டு போயிடா வேலை விட்டு போ வேலையா சரி ஓடிச்சு போ ஐயா உங்களை தெய்வம் உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு தெய்வம் இனிமேல் யாருன்னா வந்தா திருன்னு வாயிலே வரக்கூடாது உங்களுக்கு சரிங்க ஐயா சொல்லுங்க 3 பேர் வராங்க திருடுங்களா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க பாத்ரூம் பக்கத்துலயே தான் அவனுங்களுக்கு வேலை எனிதிங் தூங்க டேய் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஏதாவது கச்சா சுட்டலாம் டேய் ஐயா டாங் ஐயா டாங் ஐயா டோர் ஐயா டோர் ஐயா டோர் ஸ்மோக் அப்படி கட்டிக்கிறீங்க இங்க ஐயா தன்னு வந்திருக்காங்க ஐயா யாரா இவங்க தன்னு வந்துக்கறாங்க தன்னு வந்திருக்காங்க ஐயா யாரா இவங்கனா தரு 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 கட்டிக்கிறீங்க ஐயா நம்ம வீட்டை திருடு வந்திருக்காங்க ஐயா அதனால தரு தரு கட்டிங்க ஐயா நீங்க தான் சொன்னீங்க யார் வந்தாலும் திருநங்க வார்த்தையா வரக்கூடாது அதனால ஐயா மரியாதை நீ வேலை விட்டு போயிடு நான் போடுவேன் வேலை விட்டு போ ஐயா வேணாயா 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 சரி ஓட்டு போறே தெய்வமே அவங்களை நினைச்சா பெருமையா இருக்கு தெய்வமே ஏந்திரிப்பா 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 அறிவு கொள்கையா வாடா சொல்லுங்கய்யா நல்ல வெளியே எங்க போனா வீடு அப்படியே பல 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 பலன்னு கண்ணாடி கூட ஆகணும் சரிங்கய்யா கிச்சனா பண்ணி போட்டு போறோம் தெரியல கைப்புள்ள நம்ம முதலாளி கண்ணாடி மாதிரி வீட்டை தொடச்சி வைக்க சொன்னாரு அதனால கண்ணாடி மாதிரி தொடச்சி வச்சு முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஐயோ விடுங்க மேம் அவங்க பண்ண மாட்டாங்க நடுவுல தான் வாங்க அவங்களை நினைச்ச பெருமையா இருக்கு தொடங்க நிதின் நிதின் போட்டு தச்சிங்க வாங்க என்ன போட்டு தச்சா ஐயா நீங்க கண்ணாடி மாதிரி பல பலன்னு தொடச்சு வைக்க சொன்னீங்க ஆனா விளக்கண்ண போட்டு நல்லா தொடச்சு வச்சா ஐயா இவங்கள வச்சுக்கணும் எதுவுமே பண்ண முடியாது நீ விளக்கண்ண போட்டு நல்லா பேசிருக்கீங்க வீட்டு எல்லாரும் வந்த போடாதே உன்ன மாதிரி யாரு நாங்க வேலை வைக்கூடாதா ஏ நித்தினா எங்களை கூப்பிட்டு சார்ஜிங் பார்த்துட்டு இல்ல இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேனா எங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கடா மரியாதை இல்லாம வீட்டுட்டு அவங்க போயிட்டாங்கடா இனிமேல் என்ன வருவாங்கடா எங்க வீட்டுக்கு டேய் நீ வேலை விட்டு மலையில போயிடு போ நீ வேலை விட்டு இதுன்னா தெய்வமே உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு தெய்வம் நேரம் தெரியாம சும்மா உசுப்பாச்சின்னு இருக்கிறான் என் பேர்ல தான் அறிவுன்னு இருக்கானா என்கிட்ட எதுவும் இல்லை அதனால முட்டாளா இருக்கேன் அதனாலதான் யாரும் என்னை வீட்டு வேலை கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால நான் படிக்கவே இல்லை அதனால நீங்க யாரும் இது மாதிரி இருக்க கூடாது எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிங்க நன்றி வணக்கம்